ஐயனார் துணை சீரியல்ல நிலா சோழன் குடும்பத்துக்கு ஏத்த மருமகளாவும் சோழனுக்கு ஏத்த பொண்டாட்டியாவும் நடந்துக்கிறது யாருக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கோ அவங்கெல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. எல்லாருமே சாப்பிட உட்காந்துருக்காங்க. அப்ப சாப்பாடை கொண்டு வந்து வச்சுட்டு எல்லாருமே ஃபோக்கு ஸ்பூனுன்னு சொல்லி ரொம்ப டீசெண்டா சாப்பிட்றாங்க. இதையெல்லாம் பார்க்காத சேரனுக்கும் பாண்டிக்கு சோழன் 3 பேர்த்துக்குமே அதுல எப்படி சாப்பிடணும்னு தெரியல. அதை கவனிச்ச நிலா, அண்ணா அதையெல்லாம் வச்சுட்டு கையிலேயே சாப்பிடுங்க, கையில சாப்பிட்டாதான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சேரனும் அப்படியா நிலா, சரிப்பா, எனக்குமே இதுல எல்லாம் சாப்பிட தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நிலாவோட அண்ணன், ஏன் நீங்கெல்லாம் இந்த மாதிரி ஹோட்டலுக்கு போனதே இல்லையா அப்படின்னு கேட்குறாரு நக்கலா. அதை பார்த்த சோழன் இருந்துட்டு, இல்லைங்க, இந்த மாதிரி ஹோட்டலுக்கு போய் காசு வேஸ்ட் பண்ணுறதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லை. நாங்கள் உழைச்சி சம்பாதிக்கிற வர்க்கம் இல்லையா, அதனால ஒவ்வொரு காசையும் பார்த்து தான் செலவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நிலாவோட அண்ணன், நாங்கள்லாம் மட்டும் கொள்ளையடிச்சிட்டா வரோம், எங்ககிட்ட காசு நிறைய இருக்கு, அதனால நாங்கள் இப்படி போகிறோம், அதனால தானே மாப்பிள்ள நீங்கள் எங்கள் வீட்டு பொண்ணை மடக்கி கைக்குள்ளே போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நிலா, என்னன்னா ஒரு மாதிரி பேசுகிற அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நிலாவோட அண்ணன், இல்லை நிலா, நான் உண்மையை தானே சொன்னேன், இல்லைன்னா நம்ம வீட்டில் டிரைவராக வேலை பார்த்தவருக்கு இவ்வளோ பெரிய இடம் கிடைச்சு இங்கே வந்து ஹோட்டலில் உட்காந்து சாப்பிடுவாருன்னு அவரே நினச்சிருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சோழனுக்கு ரொம்பவே தர்ம சங்கடமாக போயிடுது. அதை கவனிச்ச நிலா, இங்கே பாரு, அவர் ஒன்றும் என்னை கூட்டிகிட்டு வரல, நான் தான் அவர் வேணும்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மனோகர், டேய் சும்மா சாப்பிட மாட்டியா, எதுக்கு அவளை டென்ஷன் படுத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க. பாண்டி பல்லவன் கிட்ட, என்னடா இவன் ரொம்ப ஓவரா பேசுறான், எனக்கு வர்ற கோவத்துக்கு மூக்க உடைச்சிடலான்னு தோணுது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பல்லவன், விடுன, அதுதான் அண்ணன் அப்பப்ப அவனுக்கு சொருகிட்டு இருக்குல்ல, சொருகட்டும் அப்படின்னு சொல்றாங்க. சேரன், டேய் அமைதியா சாப்பிடுங்கடா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பாண்டி இருந்துட்டு, இதை எதை சாப்பிட்றதுனே எனக்கு தெரிலண்ணே, எந்த ஃபுட்டுமே நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இல்லை, இட்லி தோசை சாப்பாடு அந்த மாதிரியெல்லாம் இருக்காதா, இதெல்லாம் என்ன ஃபுட் இது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சேரன், எனக்குமே தெரிலடா, எனக்குமே ஒன்றுமே புரியல, ஏதோ 2 சாப்பிட்டு வாங்க, இல்லைன்னா நிலா மனசு கஷ்டப்படும் அப்படின்னு சொல்றாங்க. சாப்பிட்டு முடிச்சதும் வெயிட்டர் பில் கொண்டு வராரு. அதை சோழன் கிட்ட கொடுக்குறாரு வெயிட்டர். உடனே நிலாவோட அண்ணன் வந்துட்டு, அங்கெங்க கொடுக்குறீங்க, அவங்கெல்லாம் பில் பே பண்ண மாட்டாங்க, இங்கே கொடுங்க, நாங்கள் தான் பே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சோழன், ஏன் நாங்கள்லாம் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் பண்ணுறதா, இங்கே மெனு கார்டை பார்த்தீங்கல்ல, ஒரு சாப்பாட்டோட விலையே என்ன போட்டிருந்ததுன்னு, இதில் உங்கள் பேக்கெட்டில் ஒரு 1000 2000 இருக்குமா, இங்கே வர்றவங்களுக்கு டிப்ஸே 1000 2000 நம்ம கொடுக்கணும், இந்த காசை வச்சுக்கிட்டு எப்படி பில் பே பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சோழன், அதுதான் நீங்கள் எப்படி காசு கொடுக்க போகிறது இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு மனோகர் கேட்குறாரு. அதுதான் துணிக்கடையில் கொடுக்கலையே, அதே மாதிரி தானே இங்கே ஓசியில் மொங்காம்பாட போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மனோகர் இருந்துட்டு, அப்படியெல்லாம் இல்லை மாப்பிள்ள, இங்கே கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு ஒரு மாதிரி சொல்கிறாரு. நிலா இருந்துட்டு, இப்போ எதுக்கு நீ அவரை மட்டம் தட்டி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நிலாவோட அண்ணன், இங்கே பாரு நிலா, சும்மா அவருக்கு வரிஞ்சு கட்டிக்கிட்டு வராத, என்ன பேசுகிறோன்றதை பார்த்து பேசு, சும்மா ஃபன்னுக்கு தான் பேசிகிட்டு இருக்கோம், எதுக்காக உனக்கு இவ்வளோ கோவம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நிலா, இங்கே பாரு, ஃபன்னுக்கு பேசுறதுக்கு அவர் முன்ன மாதிரி உன் வீட்டு டிரைவர் கிடையாது, இப்போ உன் வீட்டு மாப்பிள்ளை, என்னோட புருஷன், அதுக்குண்டான மரியாதையை நீ கொடுத்து தான் ஆகணும். என்னப்பா நீங்கள் இதையெல்லாம் பார்த்துட்டு சும்மாவே உட்காந்துருக்கீங்க, அப்போ உங்களுக்கு தெரிஞ்சுதான் இதெல்லாம் நடக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மனோகர், டேய் நீ சும்மா இருக்க மாட்டியா அப்படின்னு நிலாவோட அண்ணனை திட்டுறாங்க. அதுக்கு நிலாவோட அண்ணன், ஆமாம் என்னையே திட்டுங்க, அவளை திட்டி அடக்கி வச்சிருந்தீங்கன்னா இத்தனை பிரச்சனை வந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுறாங்க. இங்கே சோழன் நிலா கிட்ட, விடு நிலா, இதெல்லாம் பழகி போச்சு, இவங்கெல்லாம் யாரு நம்மளை பேசுறதுக்கு, அதையெல்லாம் நம்ம கேர் பண்ணிக்கவே கூடாது, எனக்கு நீ இருக்க, எனக்கு அது போதும் நிலா அப்படின்னு சொல்லி ரொமான்ஸ் பண்றாரு நிலா கிட்ட. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹோட்டலுக்கு வெளியில வந்து நிக்கிறாங்க. அப்ப பாண்டி பல்லவன் கிட்ட, என்னடா பல்லவா சாப்பிட்டியா, உனக்கு போதுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நிலாவோட அண்ணன், ஏன் பத்தலைன்னா பார்சல் வாங்கிட்டு போறீங்களா, அதானே யாரோ பில் பே பண்ண போறாங்க, பார்சல் வாங்கிட்டு போயிடுங்களேன், 2 நாளைக்கு உங்க வீட்டில் சாப்பாடு செலவாது மிச்சமாகும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அதை கேட்ட சேரன், இங்க பாருங்க தம்பி, நாங்களும் பொறுத்து போயிட்டே இருக்கோம், நீங்களும் உங்க அப்பாவும் கொஞ்சம் ஓவராகவே பேசிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் பார்த்து பேசுங்க, எங்ககிட்ட காசு இல்லாமலாம் இல்லை, எங்களுக்கு தேவையானதை வாங்கிக்கிற அளவுக்கு நாங்கள் சம்பாதிச்சு தான் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நிலாவோட அண்ணன், ஆமாம்மா, சம்பாதிச்சு ஒரு பேலஸ் வாங்கி வச்சுருக்கீங்க பாரு, இருக்கிறது 1.5 வீடு, அந்த வீட்டில் எது எங்கே தொட்டால் எப்போ விழுகும்னே தெரியாது, ஒரு ஃப்ரிட்ஜு டிவின்னு எதுவுமே இல்லாமல் ஒரு ஒண்டி கொடுத்தனத்தில் வாழ்ந்துட்டுருக்கீங்க, இப்படி இருக்கவே உங்களுக்கு இந்த திமிருனா இன்னும் எங்களை மாதிரி ரிச்சாக இருந்தீங்கன்னா என்னென்ன பண்ணுவீங்க, அதனால தான் உங்களையெல்லாம் இப்படி வச்சுருக்க ஆண்டவன் அப்படின்னு சொல்கிறாங்க. சோழன் அந்த நேரம் பார்த்து ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியில் வராரு. இவர் பேசுகிறத சோழன் கேட்டுறாரு. உடனே போய், என்ன சொன்ன அப்படின்னு கேட்குறாங்க. என்ன உண்மையை தானே சொன்னோம் அப்படின்னு சொல்கிறாங்க.
இல்ல நீ என்னமோ சொன்னியே சொல்லுதேன் பாறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நிலாவோட அண்ணன், என்னடா ரொம்ப எகற, உனக்கு இந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கறதே பெரிய விஷயம். நிலா உன் பக்கம் நிக்கிறான்னு ரொம்ப ஆடுறியா, ரொம்ப ஆடாத அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு சோழன், இதெல்லாம் தெரிஞ்சுதானே இப்ப நீங்க என்ன ரிசப்ஷன் வைக்கணும்னு கூப்பிட்டீங்க. அப்படி பிடிக்காதவனா இருந்திருந்தா நீங்க ரிசப்ஷனே வைக்க வேண்டாமே, எதுக்காக எங்களுக்கு ரிசப்ஷன் வைக்கணும், நாங்க கேட்டோமா அப்படின்னு கேக்குறாங்க சோழன். அதுக்கு நிலாவோட அண்ணன், என்ன பண்ணி தொலைகிறது, புள்ள எங்க வீட்டு பிள்ளையாச்சே, மனோகரோட பொண்ணு. எங்க அப்பாவுக்கு ஊர்ல எவ்வளவு செல்வாக்கு தெரியுமா. போற வரவங்க எல்லாம் எங்க அப்பாவை பார்த்து, என்ன உன் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டாளா, மாப்பிள்ளைய கண்ணில் காட்ட மாட்டையான்னு அசிங்கமா பேசுறாங்க. அத மறைச்சுத்தானே ஆகணும். நீ பெரிய கோடீஸ்வரன்ல தான், பெரிய வேலையெல்லாம் செய்யலதான், இருந்தாலும் நீ தானே எங்க வீட்டு மாப்பிள்ள, என்ன பண்ணி தொலைகிறது, உன்னை கொண்டு போய் நிறுத்தி 4 பேர்த்திட்ட சொல்லத்தான் வேணும், எல்லாம் எங்க தலை எழுத்து அப்படின்னு சொல்றாங்க. சோழனுக்கு பயங்கரமா கோவம் வந்துடுது. என்னடா விட்டா ஓவரா பேசிக்கிட்டே போறேன்னு சட்டையை எட்டி பிடிச்சிடுறாரு. அதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத நிலாவோட அண்ணன், என்னடா நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க, என் வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டேன்னு ரொம்ப பண்றியான்னு சோழனை அடிக்க போறாரு. அப்பன்னு பார்த்து நிலா ரெஸ்ட் ரூம்ல இருந்து வெளியில வராங்க. அங்க சோழன் அடிக்கிறத பார்த்துட்டு, அண்ணா நிறுத்து அப்படின்னு கத்துறாங்க. நிலாவோட அண்ணனும் நிறுத்திடுறாரு. என்ன நடக்குதுங்க, நீ எவ்வளவு தைரியம் இருந்தா என் புருஷன் மேல கை வைப்ப அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நிலாவோட அண்ணன், இல்ல நிலா அவரு தான் முதல்ல ஆரம்பிச்சாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சோழன், இல்ல நிலா அவரு தான் பாண்டிக்கிட்டையும் பல்லவன்கிட்டையும் வம்பு இழுத்துக்கிட்டே இருக்காரு. சேரன் அண்ணா வேணா கேட்டுப்பாரு, நமக்கு பணம் இல்லையா, இந்த ஹோட்டலுக்கெல்லாம் வர்றதுக்கு தகுதி இல்லையா, அந்த துணிக்கடையிலையும் வச்சு அப்படிதான் அவமானப்படுத்தினாங்க. அண்ணனோ பாண்டி பல்லவன் யாருமே ட்ரெஸ் எடுக்கல தெரியுமா, இப்ப இங்க இப்படி அவமானப்படுத்துறாங்க அப்படின்னு சோழன் சொல்றாங்க. அதுக்கு நிலா, அப்படியா சோழன், இதையே நீங்க எங்கிட்ட அப்பவே சொல்லல, இங்க பாருங்கப்பா, நீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க, எங்களுக்கு ஒழுக்கமா பண்ணணும்னா பண்ணலாம், இல்லைன்னா தயவு செஞ்சு எப்படியோ இருந்துட்டு போடுன்னு விட்டுருங்க, இப்படி கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்தாதீங்க, எனக்கு உங்களை விட என் குடும்ப ஆளுக ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு தேனு, என்னடி அப்பா கிட்ட இப்படி பேசுற அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நிலா, வேற எப்படி பேச சொல்ற, உன் மகன் என் புருஷனையும் என் வீட்டு ஆளுங்களையும் அசிங்கப்படுத்திட்டு இருக்கான், நீங்க பார்த்துட்டு சும்மா இருக்கீங்க, நான் என்ன பேசணும்னு நினைக்கிற, நீ உங்களை கொஞ்சணும்னு நினைக்கிறியா, கண்டிப்பா முடியாது, எனக்கு எங்க வீட்டு ஆளுங்க தான் முக்கியம், சேரன் அண்ணா கிட்ட இவன் மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. தேன் இருந்துட்டு, என்னடி நிலா யாரோ ஒருத்தங்களுக்காக உன் அண்ணனை விட்டு கொடுக்குற அப்படின்னு சொல்றாங்க. அம்மா யாரோ ஒருத்தங்க இல்ல, அவங்க என் புருஷனோட அண்ணன் தெரியுதா, அவரை நானே எதுவும் சொன்னதில்ல, இவன் யாரு இப்படி பேசுறதுக்கு, முதல்ல அவனை மன்னிப்பு கேட்க சொல், அப்பதான் நான் இந்த விடத்தை விட்டே வருவேன் அப்படின்னு சொல்றாங்க. மனோகர் இருந்துட்டு, நிலா இதை பெருசுப்படுத்த வேணாம் விட்டுரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நிலா, இல்லப்பா அவன் என் புருஷன்கிட்டையும் சேரன் அண்ணா கிட்டையும் மன்னிப்பு கேட்டே ஆகணும், அப்பதான் நான் வருவேன், இல்லைன்னா இந்த ரிசப்ஷனை மறந்துருங்கப்பா, நானும் என் புருஷனும் இங்க சென்னையிலேயே இருந்துக்கிறோம், எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி நின்னுக்கிறாங்க. அதை பார்த்த மனோகர், டே அறிவு கட்டவனே, உனக்கு யார்கிட்ட எப்படி பேசணும்னே தெரியாதா, மன்னிப்பு கேள்றா மாப்பிள்ள கிட்ட அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நிலாவோட அண்ணன், என்னப்பா நீங்களும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருடா, இப்ப என்னதான் இருந்தாலும் அவர் நம்ம வீட்டு மாப்பிள்ள, நிலாவுக்கு புருஷன், அவர் சொல்றத நம்ம கேட்டுதான் ஆகணும், நம்ம பொண்ணு வாழ்க்கை அவன் கையில இருக்கு, நீ மன்னிப்பு கேட்க போறியா இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. அவரும் என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு வீராப்பா சொல்லிட்டு வேகமா கிளம்பி அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. இதுதான் இனிவர எபிசோடுகள்ல நடக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.